ஹலோ கைஸ்! இதுதான் பார்த்தீங்கன்னா, நாங்க புதுசா வாங்கிட்டு வந்திருக்க சோனாலி வகை கோழிகள்ல பார்த்தீங்கன்னா, சேவல் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆ நேத்து தான் வாங்கிட்டு வந்தோம். ஈவினிங்கா வாங்கிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மகிட்ட 2 பெட்டை கோழிகள் இருக்கு. சோனாலி வகை கோழி இல்ல, பெட்டை கோழி இருக்கு. 2 கோழி இருக்கு. இத பத்தி நான் டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க என்னோட சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க. இந்த 2 பெட்டை கோழிக்கு வந்து ஒரு சேவல் வாங்கிட்டு வரதா சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சேவல். இத வாங்கிட்டு வந்து நேத்து ஈவினிங்கா வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பயந்த நிலைமையில தான் இருந்தது. ஒரு சின்ன சவுண்டுக்கே பயங்கரமா அ எப்படி சொல்றது? நோட் பண்ணுது. ஒரு சின்னதா அசஞ்சா கூட அத ஷார்ப்பா பாக்குது. அ ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் பயத்துல இருக்கு இப்போ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆள் நடமாட்டம் வேற இருக்கிறதுனால, ஒரு பயத்துல இருக்கு. இது வந்து பண்ணையில வளர்ந்த கோழி. இது கூட நெறைய கோழிகள் இருந்தது. இப்ப தனியா இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இத வாங்கிட்டு வந்து இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட கொண்டையில பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்கு தெரியுதுல்ல உங்களுக்கு? அது பார்த்தீங்கன்னா, என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து புடிச்சிட்டு வரும்போது நல்லா தான் இருந்தது. அது இப்ப இது அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதோட ரத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுவடை சேவல் இருக்கான்ல, அவன் வந்து இத போட்டு குத்திட்டான். ஆள் இல்ல. தனியா கட்டிட்டு கொஞ்சம் தீனி போட்டுட்டு நான் கொஞ்சம் வெளிய போயிட்டேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவன் வந்து பயங்கரமா காம்பவுண்ட்லாம் எகிறி தாவுவான். பக்கத்து வீட்டுலாம் பறந்து பறந்து போவான். இதோ இருக்கான் பாருங்க இவன் தான். காம்பவுண்ட் ஏறுவான். அந்த வீட்லேருந்து இன்னொரு வீட்டுக்கு பறப்பான். அதனால என்னன்னா, இந்த இந்த கோழி சவுண்ட கேட்டு, உள்ள எகிறி குதிச்சு வந்து அந்த கோழிய போட்டு குத்தி, இந்த மாரி பிரச்சனை பண்ணிட்டான். அதனால இது ரொம்ப பயத்துல இருக்கு. ஏன்னா, புதுசா ஒரு இப்ப ஆல்ரெடி ஒரே ஒரு சேவல் தான் இருக்கு. கிட்டத்தட்ட அவன் வந்து இந்த வீட்டுக்கே ராஜா மாரி. அப்படி இருக்கும்போது, இப்ப நம்ம புதுசா இன்னொரு ஒரு சேவல் வாங்கிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அவனுக்கு கண்டிப்பா வந்து கோவம் வரத்தான் செய்யும். அதுவும் இல்லாம இது கொஞ்சம் சின்ன சேவல். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு முதிர்ந்த சேவல். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான சேவல்னு வச்சுக்கங்களேன். ஸோ, அவன் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டான். "யார்றா இது புதுசா இன்னொருத்தன கூட்டின்னு வந்திருக்க? என் கூண்டுல சேர்க்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போட்டான். வந்து இந்த சேவல குத்தி, இந்த மாரி ரத்தம் வர வச்சுட்டான். ஓகே கைஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த கோழிய வந்து நாங்க பண்ணையிலேருந்து வாங்கிட்டு வந்தோம்ன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பண்ணைய வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த பண்ணை பார்த்தீங்கன்னா, கழனிக்கு நடுவுல வச்சிருக்காங்க. கொஞ்சம் தூரம் நம்ம அ நடந்து போணும். கழனிக்குள்ள இறங்கி, நடந்து போனா தான் அந்த பண்ணைக்கு போக முடியும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல் வீடியோ வந்து எடுக்கல. கொஞ்சம் ஷார்ட்டா தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, நாங்க போனப்ப என்னோட ஃப்ரெண்டு தான் கூட்டிட்டு போனான். அ அந்த ஓனர் அந்த அண்ணன் வந்து இல்ல. வெளிய போயிட்டு இருந்தாரு. அதனால வந்து எங்களால வீடியோக்கள் முழுமையா எடுக்க முடியல. சும்மா வெளிய இருந்தே எடுத்த வீடியோ தான் இது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ். இந்த இதில தான் அவங்க வளர்ப்பாங்க. கொஞ்சம் சின்ன சைஸ் கோழி குஞ்சுகளா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் பெரிய சைஸ் மீடியமா இந்த இளம் எ வெடை கோழின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி டைப் இதெல்லாம். எல்லாமே வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும் வெடை கோழிகள். இது பார்த்தீங்கன்னா, அ தனியா பெட்டை கோழிகள் மட்டும் இருக்கும். ஒரு ஒரு இதில பார்த்தீங்கன்னா, கலந்து வச்சிருப்பாங்க. இந்த மாரி இதெல்லாம் வந்து ப்ரீடிங்க்காக பாருங்க சேவலும் இருக்கும், பெட்டை கோழியும் இருக்கும். இதெல்லாம் ப்ரீடிங்க்காக வச்சிருப்பாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அ இது வந்து ஒரு டைப் மாரி இருக்கு. இப்ப முன்னாடி பார்த்தது. இது வந்து நம்ம சோனாலி டைப் தான். அந்த கலர பார்த்தாலே தெரியும். ஒயிட் அண்ட் அந்த பிளாக் அதெல்லாம் கலந்து இருக்கும். ஸோ இதுவும் ப்ரீடிங்க்காக தான் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல்லா ப்ரீடிங்க்கு மட்டும் தான். சேல்ஸ்லாம் கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, வாத்துலாம் வச்சிருந்தாங்க. ஒரு பள்ளத்தில தண்ணி இருந்தது. அதில வந்து வாத்துகள்லாம் அழகா மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஃபுல்லா அது ரவுண்ட் அடிக்குது இந்த பண்ணை ஃபுல்லா. மணிலா வாத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. ஸோ கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கும். நார்மல் வாத்து மாரி இருக்காது. அப்புறம் வந்து இந்த இது நாய் ஒண்ணு இருந்ததுங்க. இந்த ஃபார்ம்ல. இன்னொரு நாய் இது. இது கொஞ்சம் நல்ல நாயா இருக்கு. கியூட்டா இருக்கு. யாரையும் கடிக்காது போல. கூப்பிட்ட உடனே அழகா வந்து நம்மகிட்ட அப்படியே எப்படி சொல்றது? ஓவரா அன்பு தொல்லையா இருக்கு. அந்த மாரி.
ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கோழிய பத்தின அப்டேட்ட நான் ரெகுலரா போடுறேன். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய்.